நீங்களே எழுதிக்கிறீங்கன்னா எப்படி எழுதுவிய? சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் சீர்கட்டுச்சு. எங்கு பார்த்தாலும் பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்களில் கூட போதைப் பொருட்கள் விற்கப்படுது. 24 மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்து இருக்குது. அப்படி ஏதாவது நீங்க எழுதி படிச்சிருவீங்களா? அவ்வளவு தூய உள்ளத்தோடு ஆட்சி செய்யறவங்களா ஆளுங்களா நீங்க? சொல்லுங்க. நீங்க எழுதி கொடுக்கறத அவர் படிக்கணும். அவர் பார்த்துட்டு என்னடா அது இவ்வளவு போய் பேசணுமான்னு போயிட்டு. இப்ப இதே ஆளுநர் படிச்சிருந்தா நாங்களாம் என்ன நினைப்போம்? நல்ல ஆளுநர் அப்படிதான் வச்சிருப்போம். அவர் அதுக்கு திமுக சேர்ந்துடலாம் தான் நினைப்போம். அப்ப அது இதை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு வேடிக்கை இருக்கிறனால தானே இந்த கேள்வி என்கிட்ட எழுப்புறீங்க. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. என்னங்கம்மா, உங்களையே தாங்க முடியாம தானே என்ன இப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்களே அப்படின்னு. எல்லாருக்கும் தெரியும், தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் எங்கும் போதைப் பொருட்கள் விற்கப்படுது. குறிப்பா பள்ளி கல்லூரி வளாகங்கள்ல அதிகமா விற்கப்படுது. வழிபாட்டு தலங்களே விற்கப்படுது. விற்கப்படுதா இல்லையா? மட்டும் விற்கப்படுது. எல்லாருக்கும் கோபம் இருக்கு, தடுக்கிறதா யாருன்னு தெரியல. அப்ப அதை அவங்க நின்று போராடிங்க பாத்தீங்களா? இல்ல. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு சரியில்லை, எங்களுக்கு வசதியான பேருந்து நிலையம் வேணும்னு ஒரு